மேயர் பிரியா ரொம்ப பெருமையாக சொன்னது தெரியுமா? ஒரு முதலமைச்சர் இவங்களுக்குலாம் டீ வாங்கி கொடுத்து கூட டீ சாப்பிட்டாரு. அப்படியேப்பட்ட முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை விட கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மேயர் பதிவு பண்ண முடியுமா? இது என்ன பெரிய சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி? அது இல்லை டீ வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய புரட்சியான்னு கேட்குறேன். அதுமே முதலமைச்சரோட சொந்த காசா? டீ வாங்கி கொடுத்ததுக்குன்னா கணக்கில் ஏற்றிருப்பீங்கல்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்பான்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் அப்பான்னு சொன்னாலும் உங்களுக்கு சொத்துல பங்காக கேட்டோம். நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு தானே கேட்குறோம். நான் வந்துட்டா என் ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு 12 நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்லி பேசிட்டு, இன்றைக்கு இவர் ஆட்சிக்கு வந்தோடனே இருக்கிற வேலையும் பிடிங்கிட்டு கொண்டு போய் அவங்கள தெருவில் வருதுன்னு இருக்குல்ல. மேயர் பிரியா அந்த பகுதி வரதே கிடையாது. புறவாசலில் வந்துட்டு போவாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி பின்பக்கம் கூடி வந்து மேயர் பிரியாவும் சேகர்பாபும் வந்துட்டு போகிறாங்கன்றாங்க. மாதத்தில் 2 முறை மாதவிடாய் வருதுன்றாங்க. அப்போது ஒரு மாதத்தில் 2 முறை 5 நாள் 7 நாள் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையோட எப்படி இருக்கும் பாருங்களேன். எதை பற்றியுமே கவலைப்படாமல் மேயர் பிரியா சொன்ன வார்த்தை, அவர்களோடு நாங்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும்பொழுது நேரில் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலையா, எங்களை வந்து பார்க்க கூட கிடையாது, மாற்று துணி கிடையாது, மழையில் நினைஞ்சு விடிய விடிய ஈரத்துணியோட உள்ளாடைகள்லேருந்து மொத்தமாக ஈரத்துணியோடு இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா உங்களுக்கு? என் உடல் அங்கங்களில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த தொடர்ச்சியான மாதவிடாயில் பாதிக்கப்பட்டு இந்த மழையில் வெயில் நினைஞ்சு என்னால் வெளியில் சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்லலை, நீங்கள் நான் பதிவு பண்ணுறேன்னு நம்மள்ட்ட பதிவு பண்ணியிருக்காங்க ஊடகத்தில். கனிமொழி வந்தால் நான் என் உடலை காட்டுவேன்னு சொன்னாங்க. அவங்க கேட்பது ஒன்றே ஒன்று தான், உங்கள் மகன் கார் ரேஸ் ஓட்டணும்னு ஆசைப்பட்டோன்னு 200 ரூபாய்க்கு கொடுக்க தெரியல. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் வேலையை பிடிக்கிட்டு நடுத்தர நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? எந்த ரீதியான சாபமோ பாவமோ இது எந்த கணக்கில் வரும்னே தெரியல. ஸ்டாலின் ஐயா கணக்கில் வந்து இது எந்த கணக்கில் ஏறும்னே தெரியல. இதுதான் உங்கள் சமூகம் இல்லையா? திராவிட மாடல் 2.0 3.0 இந்த லட்சணத்தில் 2026 நாங்கள் தான் முதலமைச்சர் வருவோம், 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் முதலமைச்சர் சொன்னான்றதை அந்த மக்களை வச்சு சொன்னோடனே அங்கேருந்து ஒட்டுமொத்த கூட்டமும் சிரிச்சுதான் இல்லையா? கனிமொழி ஏன் வரல, மேயர் பிரியா ஏன் வரல? ஒரு முதலமைச்சர் போனால் காரில் தொங்கிட்டு போக தெரியுது, இந்த பிரச்சனைக்கு வந்து எங்களை பார்க்க தெரியணும் பொழுது எவ்வளவு கேவலம் எவ்வளோ அவலம்ன்றதை நம்ம சொல்லி மாளாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜெனி. சார் ஆக்சுவலாக நம்மளால் பார்க்க முடியுது, சென்னையில் முக்கியமாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடியே மெயின் ரோட்லேயே உட்காந்து தூய்மை பணியாளர்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணத்துக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க? இருந்துமே இது வந்து வெளியே 6 நாள் ஆச்சு சார், இன்னுமே வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க? ரிப்பன் பில்டிங் ஃப்ரண்ட்லேயே, அதுவும் மேயர் அவர்கள் வந்துட்டு போகிற ஏரியாவிலேயே. அவங்க வந்ததுலேருந்து மேயர் அந்த பக்கம் வரதே இல்லையா? அது தெரியுமா உங்களுக்கு? இதான ரிப்பன் பில்டிங் பாரு, இதுக்கு உங்கள் ஒப்பம் பேர் வைக்க சொல்ல போகிறேன்னு ஒரு பாட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த ஒரு பில்டிங்கு தான் இன்னும் கலைஞர் பேரை மாற்றலை, கரெக்டுங்களா? ஆனால் இன்றைக்கு சென்னையில் மிக முக்கியமான இடம், நீங்கள் ரிப்பன் பில்டிங் வெளியில் இந்த பக்கம் சென்ட்ரல், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கோட்டை இருக்குது. அங்கே 6 நாட்களாக 2000 பேர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். 2000 வந்து 80% பெண்கள், அதில் 80% சிங்கிள் பேரண்ட்ஸ், கணவர்கள் இல்லாமல் வாழக்கூடிய அல்லது தனிமையாக வாழக்கூடிய நபர்கள் தான் அங்கே அதிகம். அவங்க நம்ம களத்துக்கு போயிருந்தப்போ உங்களுக்கும் தெரியும், களத்துக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் இருக்குல்ல, எங்கள் இளமை பருவத்தை முழுக்க குப்பைகளோடும் மலங்களோடும் இந்த கொரோனா அச்சத்தில் வந்து பாதிக்கப்பட்ட பொழுது, கணவனுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட பொழுது மனைவியோ பிள்ளைகளோ அங்கே வரவில்லை. இங்கே ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்த பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்த அவர்களோடைய வாழ்ந்த நபர்கள் அந்த உடலை தொடக்கூட இல்லை. நேரடியாக வீட்டிற்கு எடுத்துகிட்டு போகாமல் இடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் கொண்டு போன அவலமான நிலை இருந்த பொழுதும், செய்யும் தொழிலே தெய்வம், இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த தொண்டு என்பது மகேசனுக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்ற மாதிரி அவர்கள் கொஞ்சம் கூட சலிக்காமல், ஒரு பயம் இல்லாமல், முகசுளிப்பு இல்லாமல் வந்து அந்த கொரோனா காலத்தில் அவ்வளவு வேலை செய்தவர்கள் அந்த துப்புரவு பணியாளர்கள் தான். அவங்க வாடுற குப்பையை கூட மோசமாக ஒரே நாளில் தூக்கி போட்டிங்கல்ல, அது எவ்வளோ பெரிய கொடுஞ்செயல். இது வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு கீழே தான் இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் தான் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கார்களா மறுகேள்வி வைக்கிறாங்கல்ல. என்ன தான் செய்து கொண்டிருக்கார் முதல்வர்? மேயர் பிரியா அந்த பகுதி வரதே கிடையாது. சேகர்பாபு என்ன சொல்கிறாங்க, புறவாசலில் வந்துட்டு போவாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி பின்பக்கம் கூடி வந்து மேயர் பிரியாவும் சேகர்பாபும் வந்துட்டு போகிறாங்கன்றாங்க. மாசு சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த பெண்கள் சொன்ன அவலமான நிலையை நீங்கள் கேட்டிருப்பீங்க.
இந்த தொழிலில் வந்த பிறகு கடுமையான வேலை, மிக கடுமையான வேலை, அதுவும் அந்த நோய்வாய்ப்பட்ட என்ன சொல்லக்கூடியது அதிகமாக அவங்க அல்றது முழுக்க முழுக்க குப்பை, மலம் கலந்தது, கிட்டத்தட்ட மருத்துவ கழிவுகள், இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து தூக்கி அந்த நோய்க்குள்ளேயே புழங்கி வெயிட்டு தூக்கி மாதத்தில் 2 முறை மாதவிடாய் வருதுன்றாங்க. பீரியட்ஸ் வந்து 2 முறை வருதுன்றாங்க. அப்போது ஒரு மாதத்தில் 2 முறை 5 நாள் 7 நாள் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையோட எப்படி இருக்கும் பாருங்களேன். 5 நாள் 7 நாள் வந்து அந்த மாதவிடாய் அவங்களுக்கு போகுது, மாதத்தில் 2 முறை போகுது. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு 5 ml 10 ml ரத்தம் வெளியில் போயிடுச்சுனால சோர்ந்துருவான், மயக்கம் வந்துடும். 5 நாள் ஒரு மாதவிடாய் காலத்தில் அந்த மாதவிடாயோடு அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு வாரி கொண்டு அந்த வேலை தான் நமக்கு. அந்த வேலை ஏதாவது என்ன சொல்லுவாங்களே, உறவுகளை நம்புவதை விட உழைப்பை நம்பி விட்டுட்டு போயிடலான்வாங்க. அதே போல் உழைப்பை மட்டுமே நம்பி முழுக்க அந்த மக்களுக்காக சேவை செய்த மக்களை ஒட்டுமொத்தமாக குப்பைகளோட மோசமாக தூக்கி எறிஞ்சிட்டு ஏதோ ராம்கின்னு ஒரு நிறுவனத்தை கொடுத்துட்டோம். என்னதான் ப்ராப்ளம் சார் அவங்களுக்கு, என்னதான் இஷ்யூவாக இருக்காங்க? 15 வருஷமாக வேலை செய்கிறாங்க, வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு திடீர்னு இந்த 15 வருஷமாக வேலை செய்யும் பொழுது இவர்கள் கொரோனா காலத்தில் வந்து அதிகமான வேலை செய்த இந்த முக்கியமாக வேலை செய்த நபர்கள் இந்த ஜோனில் இருக்கக்கூடிய இந்த மக்களை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் வந்து பணி நிரந்தரம் வழங்கணும். டெம்பரரி ஸ்டாஃப். ஆமாம், நான் வந்துட்டா என் ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு பணி நிரந்தரம் நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்லி பேசிட்டு இன்றைக்கு இவர் ஆட்சிக்கு வந்தோடனே இருக்கிற வேலையும் பிடிங்கிட்டு கொண்டு போய் அவங்கள தெருவில் வருதுன்னு இருக்குல்ல, எவ்வளோ அவலமான நிலையாக இருக்கிறது. அந்த மக்கள் சொல்வது என்ன, எங்களுக்கு 1000 ரூபாய் நீ கொடுக்க தேவையில்லை, நாங்கள் உழைக்கிற காசில் நீ இலவசமாக பஸ் கொடுக்க வேண்டாம், நாங்கள் ஒரு நாளைக்கு டீக்கு மட்டுமே 50 ரூபா செலவாகுது எங்களுக்கு, அந்த 50 ரூபாய் கொடுத்து நாங்கள் வந்து பஸ்ஸில் போய்க்கிறோம், எங்களுக்கு தேவை எங்கள் வேலை, எங்களுடைய கௌரவம். இன்றைக்கி நடுத்தரில் எங்களை விட்டுட்டீங்க. 5 நாளாக இன்றைக்கி 6வது நாளாக அங்கே உட்காந்துருக்குறோம். இரவு நேரங்கள்லேயும் அங்கே தான் உட்காந்துருக்கோம், பகல் நேரத்துலேயும் அங்கே தான் உட்காந்துருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி மழை வந்தது. மழை வந்தப்போ ரிப்பன் பில்டிங்குள்ளே அவங்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லையா. மழையில் ஒதுங்குவதற்கு கூட அனுமதி கொடுக்காமல் அவங்களை விரட்டி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியாவது இவங்க வந்து இங்கேருந்து கலைஞ்சு போயிடுவாங்கன்றதுக்காக மனிதாபிமானற்ற முறையில் எங்களை வந்து ஆடு மாடுகள் கூட மழை வந்தால் போய் ஒதுங்கும் தெரியுமா உங்களுக்கு. அந்த மனிதர்களை ஒதுங்குவதற்கு கூட வழி இல்லாமல் நிர்கதியில் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நிற்க வச்சு அங்கேயே வந்து நிர்கதியை நனைஞ்சி, மாற்று துணி கிடையாது, மழையில் நனைஞ்சி விடிய ஈரத்துணியோட உள்ளாடைகள்லேருந்து மொத்தமாக ஈரத்துணியோடு இருக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா உங்களுக்கு. இந்த கொடுமை எப்போ நடந்துச்சுனாக்கா, இந்த மழை வெள்ளம் வந்த பொழுது, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முங்கின பொழுது, அடுத்த வேலை உணவும் இல்லாமல் அடுத்த வேலைக்கு உடையும் இல்லாமல் நீரில் 5 நாளாக முங்கிட்டு இருந்தாங்கல்ல, உடல் முழுக்க அங்கங்கே வந்து இந்த ரேஷஸ் வந்து. இன்றைக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தை, என் கணவனுக்கு கூட மாதவிடாய் வந்தால் எப்போன்னு தெரியாது, நான் என்ன மாதிரி பேட் யூஸ் பண்ணுறேன், எப்படி டிஸ்போஸ் பண்ணுறேன்னு தெரியாது, இன்றைக்கு இங்கே வந்து உட்காந்து அன்னையிலேருந்து எங்களுக்கு மாதவிடாய் ஆகிடுச்சு. ஒரே நாளில் 25 பேருக்கு எங்களுக்கு மாதவிடாய் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே உட்காந்து கடைசியில் கூட இருக்கக்கூடிய சக ஆண்கள் போயிட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை மாற்றுறதுக்கு வைக்கிறதுக்கு பேடு தம்பி வைக்கணும் தம்பி எங்கே வைப்பாங்கன்னு இருக்கு இல்லையா. தன்னுடைய பிறப்புறுப்பில் வந்து அந்த பேடை வைக்கிறதுக்கு எங்கே ஒதுங்கி போய் பேடு வைப்பாங்க, மறைவான இடம் எங்கே இருக்குது? ஆமாம் சார், சென்ட்ரல் மெயின் ஏரியா எல்லாம் நடமாட்டம் இல்லை, எல்லா ஏரியாவே இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை. உங்களுக்கு போராடுவதற்கு இந்த ஜனநாயகத்தில் எல்லா உரிமையும் இருக்குது. அவர்களுக்கு உணவுக்கு வழி இல்லை, குடிநீர் கொடுக்கலை. இந்த மாதிரி இயற்கை விவாதங்களை கழிப்பதற்கோ இந்த மாதிரி பெண்களுக்கான விஷயங்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கோ இது வரைக்கும் இந்த மேயரோ அல்லது வந்து கனிமொழி அவர்களோ, சேகர்பாபு அவர்களோ, மாசு அவர்களோ, முதலமைச்சரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த பெண் சொன்ன வேதனையான விஷயம், என் உடல் அங்கங்களில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த தொடர்ச்சியான மாதவிடாயில் பாதிக்கப்பட்டு இந்த மழையில் வெயில் நினைஞ்சு என்னால் வெளியில் சொல்ல முடியல, யார்ட்டையும் சொல்லலை, நீங்கள் நான் பதிவு பண்ணுறேன்னு நம்மள்ட்ட பதிவு பண்ணியிருக்காங்க ஊடகத்தில். கனிமொழி வந்தால் நான் என் உடலை காட்டுவேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோன்றதை பாருங்கள். நாங்கள் என்ன கேட்டுட்டோம், நீங்கள் அப்பான்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் அப்பான்னு சொன்னாலும் உங்களுக்கு சொத்தில் பங்காக கேட்டோம். நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை எங்களுக்கு திரும்ப கொடுங்கன்னு தானே கேட்குறோம். ஏதோ ராம்கின்னு ஒரு நிறுவனத்தை கொடுத்துட்டாங்கன்ட்டு ராம்கி முரளின்னு சொல்லி இவங்க கதை விட்டு கிடக்கிறானுங்க. அவங்க சொல்கிறதுனா யாருக்கு வேணால் வேலை கொடுங்க, வேணும்னு சொல்லலை, எங்களுக்கும் எங்களுடைய வேலையை உறுதிப்படுத்துவதானே உங்களுடைய இது. நீ நிரந்தரமாக பர்மனன்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, இருக்கிற வேலையை பிடிங்கிட்டு எங்களை தெருவில் நிப்பாட்டிங்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ் எப்படி கட்டுறது, வீட்டு வாடகையில் இருக்குது, நாங்கள் எப்படி வாடகை கட்டுறது, மின்சார கட்டணத்தை 2 மடங்கு ஏற்றி வச்சுருக்கீங்க, நாங்கள் எப்படி கட்டுவது, நாங்கள் எப்படி சாப்பிட்றது, எப்படி நாங்கள் வாழ்வாதாரத்தை கழிப்பதுன்றது எதுவுமே தெரியாமல் கிட்டத்தட்ட 2000 பேர் நிர்கதியாக நிற்கிறாங்கன்னும் பொழுது எதை பற்றியுமே கவலைப்படாமல் மேயர் பிரியா சொன்ன வார்த்தை, அவர்களோடு நாங்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும்பொழுது நேரில் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலையா, எங்களை வந்து பார்க்க கூட கிடையாது, எங்கள் சார்பாக ஒரு அதிகாரி யாராவது இருப்பார், அவரை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க,
பட் அவங்கள்ட்ட பேசியிருந்தால் அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களும் எங்கள்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. இதில் மேயர் பிரியா ரொம்ப பெருமையாக சொன்னது என்ன தெரியுமா? ஒரு முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்து கூட டீ சாப்பிட்டாரு. அப்படியேப்பட்ட முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை விட கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மேயர் பதிவு பண்ண முடியுமா? அது என்ன, எங்கள் முதலமைச்சர் வந்து இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க, இது என்ன பெரிய சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி? அது இல்லை டீ வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய புரட்சியான்னு கேட்குறேன். அதுமே முதலமைச்சரோட சொந்த காசா? டீ வாங்கி கொடுத்ததுக்குன்னா கணக்கில் ஏற்றிருப்பீங்கல்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு. இது என்ன ஒரு 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 எனக்கு இதில் கூட கேள்வி ஒன்றே ஒன்று தான் ஏண்டி, இதற்கு மட்டும் இந்த அரசாங்கம் பதில் சொல்லிட்டோம். விளிம்பு நிலை மக்கள் மேலே வரவே கூடாதா? அவங்க சொல்வது முதலமைச்சர் வந்தாலோ இல்லது இவங்க கட்சி கூட்டம் நடந்தாலோ கூட்டுறது, பெருக்கிறது, ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, ஆள் சேர்க்கறது, இவங்க சாப்பிட்றது, எடுக்கிறது, போனதுக்கப்புறம் ஒரு பேப்பர் பறக்க விடாமல் பார்த்துக்கிட்டு இவங்க வரும்போது போகும்போது கும்பிடு போடுறதுக்கு மட்டுமே எங்களை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அப்போ விளிம்பு நிலை மக்கள் மேலே வந்தானா அவன் அடுத்த தளத்திற்கு போய் பொருளாதார ரீதியாக மேம்பட்டு அவன் குடும்ப கல்வி ரீதியாக மேம்பட்டு வந்துட்டால் இந்த மாதிரி இவங்களுக்கு கூணு கும்பிடு போடுறதுக்கோ வந்து குப்பை எழுவதற்கோ ஆள் இருக்காதுன்றதுக்காக திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேலே வந்து இப்போ தான் ஒரு 25,000 சம்பளத்துக்கு மேலே வந்திருக்கும் 15 வருஷம் கழிச்சுடும் பொழுது மறுபடியும் அவனை 5,000 சம்பளத்துக்கு தள்ளி மறுபடியும் அவனை வறுமை இல்லத்துக்குள்ளேயே தள்ளுறது வந்து எவ்வளோ மோசமான ஒரு அரசியல் உங்களுக்கு புரியுதா? அவங்க கேட்பது ஒன்றே ஒன்று தான், உங்கள் மகன் கார் ரேஸ் ஓட்டணும்னு ஆசைப்பட்டோன்னு 200 கோடி ரூபா தூக்கி கொடுக்க தெரியல. நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் வேலையை பிடிக்கிட்டு நடுத்தர நிப்பாட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இதுதான் இன்றைக்கி இருக்கிற மோசமான அவலமான நிலை. அந்த பெண்கள் சொல்லி அழக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதான் சொல்கிறேன்ல, எந்த ரீதியான சாபமோ பாவமோ இது எந்த கணக்கில் வரும்னே தெரியல. ஸ்டாலின் ஐயா கணக்கில் வந்து இது எந்த கணக்கில் ஏறும்னே தெரியல. அப்படி என்ன உங்களுக்கு வந்து இந்த இந்த பணியாளர்களை தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டு அதில் என்ன ஒரு கான்ட்ராக்ட், அதில் என்ன உங்களுக்கு ஒரு இது தேவை இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லையே. இவர்கள் இல்லை என்றால் வர்தா புயலோ கொரோனாவோ இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் குப்பால முடியாமல் நாறிட்டு கிடக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை திட்டமிட்டு நசுக்கிறீங்க. இதில் கூடுதலாக என்ன முக்கியமான விஷயம்னாக்கா, பல ஊடகங்கள் இது போய் செய்தியாக இது கவர் பண்ணுறாங்களாம். எந்த செய்தி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெருசாக வரவே இல்லை. அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு இதில் திருமாலாம் நேற்று போய் பேசியிருக்கிறாரு. எந்த ஊடகத்தில் அண்ணன் திருமா போய் பேசுனது உங்களுக்கு செய்தியாக வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போது ஒரு குறிப்பிட்ட கட்சி போய் பேசுது வைக்குது, ஒரு கட்சி தலைவர் பேசுகிறாங்கன்னா அது செய்தியாக வரணும். ஏன் அதுவுமே செய்தியாக வரல? அப்போ இந்த விஷயத்தை யார் போய் பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவர்களுடைய பிரச்சனையை வெளியில் காட்டாமல் ஒடுக்கப்பட்ட சமூகம் இது வந்து கிட்டத்தட்ட விளிம்பு நிலை மக்களை வந்து மேலும் வந்து அழுத்தக்கூடிய ஒரு வேலை. எவ்வளோ முக்கியமான அரசியல் கட்சியாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் போய் சந்தித்தாலும் அது செய்தி வரவிடாத அளவுக்கு ஒரு திமுக அரசாங்கம் பார்த்துக்குதுனாக்கா இதுதான் உங்கள் சமூக நீதி இல்லையா? திராவிட மாடல் 2.0 3.0 இந்த லட்சணத்தில் 2026 நாங்கள் தான் முதலமைச்சராக வருவோம், 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்னு முதலமைச்சர் சொன்னான்றதை அந்த மக்களை வச்சு சொன்னோடனே அங்கேருந்து ஒட்டுமொத்த கூட்டமும் சிரிச்சுதா இல்லையா? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சிரித்தாங்க. அவ்வளோ வந்து மறுபடியும் நீங்கள் வந்துடுவீங்கன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதிமுக இதே தவறை செய்து விட்டதுன்னு மேயர் பிரியா பேசுகிறாங்க. அதைத்தான் அந்த மக்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, அதிமுக அந்த தவறை செஞ்சதுனால தான் நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். இப்போ அதே தவறை நீங்கள் செய்கிறீங்கல்ல, ரைட் விடுங்க பார்த்துக்கலான்றாங்க. ஆப்ஷன் இல்லையா எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு அரசியல்படுத்தக்கூடாது. அவனுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் அவனுடைய பொருளாதாரத்தில் கை வைத்து அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவையா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு இன்னும் கூடுதல் பணியாளர்களை சேர்த்தாக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களை வறுமை நிலைக்கு தள்ளிட்டு ரோட்டில் தள்ளிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த சென்டரில் ஒரு நாளைக்கு எவ்வளோ இந்திக்காரன் வந்துட்டு இறங்கிட்டு போயிட்டுருக்கான் தெரியுமா? நாங்கள் நைட்டில் இங்கே படுத்து கிடக்கிறோம், போகிறேன் வரவனுடைய பார்வையெல்லாம் எந்த கண்ணோட்டத்தில் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறான். நாங்கள் எங்களுக்கு பொத்துறதுக்கு பெட்ஷீட் கிடையாது சாமி, எதுவுமே கிடையாது. நாங்கள் சேலையை இப்படி இழுத்து காலை மடித்து படுத்துக்கிட்டு வடநாட்டிலேருந்து வந்த நபர்கள் எங்களை பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, சொந்த நாட்டில் அகதிகளைப் போல் அதை விட மோசமான ஒரு நிலையில் இப்படி தெருவில் கிடக்க வச்சிட்டிங்கல்ல, இதுதான் ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்த பரிசா? நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு அரியணையில் உட்கார வச்சதுக்கு இதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசான்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அழுகுறாங்கல்ல. என்ன பதில் இருக்குது முதல்வர்கிட்ட? கனிமொழி இந்த வரைக்கும் அந்த பக்கம் வரவே இல்லைன்றாங்க. அந்த பெண்கள் வேதனைப்படுவது அதை நீங்கள் பெண்ணியம் பேசுகிறீங்க, பயங்கரமாக அதுன்னு பேசுகிறீங்க. கனிமொழி ஏன் வரல? மேயர் பிரியா ஏன் வரல? ஒரு முதலமைச்சர் போனால் காரில் தொங்கிட்டு போக தெரியுது. இந்த பிரச்சனைக்கு வந்து எங்களை பார்க்க தெரியலன்னும் பொழுது எவ்வளவு கேவலம் எவ்வளோ அவலம்ன்றதை நம்ம சொல்லி மாளாது ஜாண்டி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனையில் இந்த ஊடகங்கள் வந்து எதுவுமே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் எதுவுமே காட்டலை அப்படின்ட்டு, அது என்ன திமுகவின் அழுத்தம் தான் காரணன்றீங்களா, இல்லை மேபி இது வந்து பெரிய இஷ்யூ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவங்களே? இது திமுகவுடைய அழுத்தம் இல்லாமல் இந்த பிரச்சனையை வந்து கடந்து போவதற்கு இது சாதாரண பிரச்சனை கிடையாதுல்ல. 2000 குடும்பத்துடைய வாழ்க்கை பிரச்சனை,
இங்கே வாழக்கூடிய மக்கள் அந்த குப்பையை வந்து அகற்றாமல் ஒரே இடத்தில் தேங்க வைத்தால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த நோய் தொற்றின் மூலமாக சுகாதாரமின்மை ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகள் ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்படும். அந்த மக்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டால் அது எவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இது தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல். குறிப்பாக வந்து வெளி மாநிலம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பயணிகள் அந்த பாதையை கடந்து போகும் பொழுது பல நபர்கள் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, எதனால் போராட்டம்னு சொல்லி கேட்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம். இப்போது அண்டை மாநிலமோ அண்டை நாட்டை சேர்ந்த நபர்களும் அதெல்லாம் வீடியோ எடுத்து தூய்மை பணியாளர்கள் இப்படி வேலை செஞ்ச நபரை ஒட்டுமொத்தமாக திமுக திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி தூக்கி வெளியில் போட்டு அவங்க ரோட்டில் உட்காந்து போராடுறாங்க, இதுதான் தமிழ்நாடு நிலவரம்னு சொல்லி அவங்க எடுத்து போடுவான். இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா நமக்கு? இது தேவையா? இதெல்லாமல் கை வைக்க சொல்லுது. சேகர்பாபுலாம் இது வரைக்கும் அவங்கள வந்து பார்க்கல. ஸோ இது என்ன எடுத்துக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 2000 பேர் அப்படி ரோட்டில் விட்டுட்டு பரிதவிக்க விட்டுட்டு அப்படி என்ன உங்களுக்கு ஒரு சொகுசு வாழ்க்கை வேண்டி கிடக்கு? அவனுடைய பிரச்சனையை கூட நீங்கள் அணுகாமல் டீ வாங்கி கொடுத்தாரு எங்கள் முதலமைச்சர்னு ஒரு மேயர் பேசுகிறதும், இதில் அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதும் ரொம்ப கேவலம். இந்த கேவலம் இந்த அவலமெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே இவங்களுடைய கதி வந்து ரொம்ப மோசமான கதிக்கு திமுக வந்து தள்ளப்படும். இப்போ வந்து சென்னை அந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் வந்து ஆப்போசிஷன் எடுத்துக்காட்டு அதிமுக, பாஜக, ஏன் டிவிகே இவங்கெல்லாம் பெரிய லெவலில் எடுத்து பெரிய விஷயம் ஆக்கலாமே சார் இவங்கெல்லாம்? இல்லை, அதிமுக இதை வந்து உள்ளே போய் பேசியிருக்கு. நேற்று ஜெயக்குமார் போய் பேசியிருக்காரு, வீரவசனம்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்குற வகையில் தான் மேயர் பிரியா சொல்லிச்சு, உங்கள் ஆட்சியில் வந்து 10 ஜோனில் இந்த மாதிரி செஞ்சீங்க, நாங்கள் 2 ஜோனில் தான் செஞ்சுருக்கோம். அதாவது போட்டி போடுறாங்களே தவிர மக்களை காவு கொடுக்கறதில்ல, காப்பாற்றுவதில் நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறோன்றது பேசவே தவறிட்டாங்க. இப்போ டிவிகே சார்பாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நிர்மல்குமாரும் மாதவர்ஜனாவும் போய் உங்களுக்கு தேவையான சட்ட உதவி செய்கிறோம், அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்துட்டு சட்ட போராட்டம் செய்வதற்கு கூட அட்வொகேட்ஸை நியமிச்சுட்டு இதை தாண்டி மொபைல் டாய்லெட்டுக்கும் இப்போ நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டிவிக்கே அவங்களுடைய பங்கை இதை பண்ணிட்டாங்க. அதிமுக ஒரு கண்டன குரல் எழுப்பினால் திமுக அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது நம் மக்கள், நமக்கு ஓட்டு போட்ட மக்கள். நம்ம சுகாதாரத்துக்காக அவங்க வந்து தன் வாழ்க்கையில் சுகாதார இன்மை அதிகமாக ஏற்பட்டு அங்கே கர்ப்பப்பை எடுத்த பெண்கள் அதிகம், உடம்பு முழுக்க வந்து நோய் தொற்று ஏற்பட்டு ரேஷஸ் ஏற்பட்டு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அவல நிலை, மாதத்திற்கு 2 முறை வந்து மாதவிடாய் வருதுன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. அவங்க உடம்பே ஒன்றும் இல்லாமல் இளமை காலத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து இந்த முதுமை பருவத்தை அடையும் பொழுது சம்பாரித்து ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கணும் பொழுது ஒரு முதுமை பருவம் நெருங்கும் பொழுது உனக்கு ஒன்றுமே கிடையாது, வெளியில் போன்னு தரத்தி விடுறாங்கல்ல, திடீர்னு உனக்கு ஒன்றுமே இல்லை வெளியே போன்ட்டாங்களாம் வேலைக்கு வரக்கூடாதுன்ட்டு. எவ்வளவு ஒரு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல்ல, நிர்கதியாக கணவன் இல்லாமல் குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு ஒரு வாடகை வீட்டில் ஒண்டி கொடுத்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை வந்து திடீர்னு கொண்டு போய் தெருவில் நிப்பாட்டுறதுன்னு இருக்குல்ல, சொந்த தாய் நிலத்தை விட்டு வெளியேறி அகதியாக நின்ற மக்களை போல் வந்து நீங்கள் நிற்கிறாங்கனாக்கா திராவிட மாடல் ஆட்சி இதை விட வந்து மக்களை வந்து இப்படியெல்லாம் நிர்கதி தவிக்க விட்டுட்டு எந்த நம்பிக்கையில் வெக்கமில்லாமல் 2027 நீ மறுபடியும் ஜெயிப்பேன்னு திமுககாரன் சொல்லிட்டு சுற்றுறதுன்னு தெரில. இந்த ஆட்சியில் போராடாத துறைன்னு ஒன்றுமே இல்லை. மாற்றுத்திறனாளிகள் வரைக்கும் அரசாங்க ஊழியர்கள் எல்லாரும் போராடி இன்றைக்கி வந்து இந்த ஊழியர்களும் போராடிருக்காங்கன்னும் பொழுது திமுக ஏன் மக்களுக்கு பேராபத்து நம்ம ஆரம்பத்துன்னு சொல்கிறவங்களுக்கு புரியுதா? மக்களை நசுக்கக்கூடிய வேலை தான் திமுக செய்கிறத அவங்க வாழ வச்சு பார்க்கலன்னும் பொழுது இதில் வறுமையை ஒழிச்சிட்டோன்னு வெக்கமெல்லாம் பேசுகிறாங்க. ஒழிச்சது முழுக்க திமுகவின் குடும்பத்தை சார்ந்த நபர்களிடம் தான் ஒழிச்சிருக்காங்களே தவிர மக்கள்கிட்ட வறுமை அப்படியே தான் இருக்கிறது, பசி பட்டினி அப்படியே இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கி சாதிய படுகொலையை தாண்டி ஆணவ படுகொலையை தாண்டி அதை தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா காவலர் வெட்டி படுகொலை செய்யப்படக்கூடிய நிலைமை. ஒரு எஸ்எஸ்ஐ வந்து இன்றைக்கி வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காருன்னும் பொழுது போதை எந்த அளவுக்கு இங்கே மக்களுடைய வாழ்வை வந்து நிர்கதியாக்கி அந்த போதையினால் உச்சபட்ச போதையினால் வந்து ஒரு காவல் உயரதிகாரியை வந்து வெட்டி கொள்றானுங்க 2 பேர் சேர்ந்துனாக்கா. ஸ்டாலின் சொன்னது இப்போ உங்களுக்கு புரியுதா? என்னது உங்களோட ஸ்டாலின்? அப்போ புரியல, இப்போ புரியுது எனக்கு. யாரோட ஸ்டாலின் நிற்கிறார் இப்போது? இப்போ குடிகாரனாக இங்கே சமூகத்தை போதை கலாச்சாரத்தில் மாற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் யாரின் பக்கம் நிற்கிறீங்க? இன்றைக்கி அந்த காவல்துறையுடைய உயிர் போயிடுச்சுட்டு அதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு சார்? அவருடைய வேலை செய்ய போனதுக்காக வெட்டி கொண்டிருக்காங்க. காவல்துறைக்கு என்று சங்கம் கிடையாது. அதனால் வந்து இந்த காவல்துறைக்காக யாரும் நீதி கேட்டு போராட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி வச்சுருக்கிறீங்க பொழுது இதை விட ஒரு மோசமான ஒரு ஆட்சி எங்கே இருக்க முடியும்? என்ன தப்பு செஞ்சுட்டு அந்த காவல்துறை? இந்த போதை கலாச்சாரத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து பரவ விட்டு இந்த மக்களை கட்டுப்படுத்தி அந்த மக்களை வந்து காவு கொடுக்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கஞ்சா அப்படின்னு வந்து இங்கே எவ்வளோ சாதாரணமாக புழங்கி கொண்டு இருக்கிறது. கஞ்சா வைக்கக்கூடியது மதுரை நீதிமன்றமும் உங்களை வந்து அடித்து பார்த்துருச்சு.
காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் எப்படி விட்டுருக்க முடியும் கள்ளக்குறிச்சியில் கேட்டுச்சு. இப்போ அதே மாதிரி காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்க முடியும்னா, காவல்துறை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உபேதி ஆடுன்ற பேரில் அவர்கள் கரங்களை கட்டி போட வேண்டியது. இங்கே இந்த கலாச்சாரம் உங்களுக்கு வந்து இந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் மாட்டான் தெரியுமா, கள்ளக்குறிச்சி இது கள்ளச்சாராயத்தில் வந்து திமுக அந்த மாதிரி வந்து பரவலாக இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் காவலர்கள் வந்து பலிகடாவாக மாற்றப்பட்டு இந்த காவலர்கள் இன்றைக்கி நிர்கதியாக வந்து செத்து போய் கிடக்கிறாரு அப்படின்னும் பொழுது யார் செய்த தவறு, யார் அவருக்காக போராடுவார்? திராவிட மாடல் ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. கருவில் இருக்க குழந்தை கூட பாதுகாப்பு இல்லாத சூழல். ட்ரெயினில் இப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து தள்ளுவிட்டு கொண்டானுங்க. அதில் ஆரம்பித்து இன்றைக்கு காவலர் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல். இன்றைக்கு எல்லா துறையும் போராடுகிறது. காவல்துறை போராட முடியாத ஒரு சூழல் இருப்பதால் வந்து அவங்க மௌனத்தை கிடக்கிறார்கள் பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சி நமக்கு தேவையா? இனி ஸ்டாலின் ஆட்சி நமக்கு தேவையானாக்கா தேவையில்லை என்பதான் மக்களுடைய கருத்தாக இருக்கும் பொழுது தயவு செஞ்சு இதோடு பொட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போங்க. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிஎம்மோட ஃபோட்டோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, சிஎம்மோட பேர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட் சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கேட்டிருக்காங்களே சார், இப்படி இப்போ சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாலின் ஃபோட்டோ வைக்கலாமா வைக்கக்கூடாதா சார்? நீங்கள் எதுக்கு உடனே மேல்முறையீடு போகணுமோ அதுக்கு போகவே கிடையாது. உங்களுக்கு கல்வி பிரச்சனை இருக்குது, இங்கே சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதையெல்லாம் சரி செய்யணும், அதுக்கு எதெல்லாம் மேல்முறையீடுமோ போகாமல் ஸ்டாலின் பேரை வந்து மக்கள் வரி பணத்தில் உங்கள் தனிப்பட்ட நபருடைய விளம்பரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் சொன்னோடனே அதுக்கு மேல்முறையீடு போகிறீங்க. அதையும் மனு தள்ளுபடி ஆயிடுச்சு தெரியுமில்ல, முறையிட்டு போங்கன்ட்டாங்க. ஆமாம், தள்ளுபடி ஆயிடுச்சு. அதாவது அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னும் பொழுது அப்போது இவ்வளவு தான் இவங்க விளம்பரத்திற்காக மக்கள் வரி பணத்தை செலவு செய்வதும், விளம்பரத்திற்காக மக்களோட நின்று புகைப்படம் எடுப்பதும், டீ வாங்கி கொடுக்குறதும், அப்புறம் மக்கள் எல்லாம் அவர் புகழ்கிற மாதிரி விளம்பரமே எடுக்கிறதும். இப்போ பார்த்துருக்கீங்களா, ஸ்டாலின் வரும்போது அப்படி கும்பிடு வச்சுட்டே ஒரு 5-6 அம்மா வருவாங்க, காசெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் முழுக்க விளம்பரம். அந்த விளம்பர கோஷ்டியில் இப்போ திடீர்னு ஓபிஎஸ் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் வாக்கிங்கில் போய் அவரை பார்த்து பேசி போயிருக்காரும் பொழுது வெறும் விளம்பரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இங்கே ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக என்பது இனி விளம்பரத்திற்காக கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை மக்கள் பொறுப்போடு இருந்து கவனமாக இருந்து எது நமக்கு பேராபத்தை விளைவிக்கிறதுனாக்கா இந்த ஆட்சி தான பொழுது இந்த ஆட்சியை அகற்றுவது தான் முதன்மை கடமையாக எடுத்துக்கொண்டு திமுகவை விரட்ட வேண்டிய வேலையை ஒவ்வொரு நபரும் செய்தால்தான் நம் தலைமுறை வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகளுக்கு உணவு, நீர், இருப்பிடம் என்பது உறுதி செய்யப்படும். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பாதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.